கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரெட்டையில் வந்து அலிகேட்டர் கார் டேங்கில் ஆட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஆட் பண்ணுங்கள், க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்போஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரிச்சிடலாம், இல்லை புது ஃபிஷ் வாங்கி ஒரு பெரிய சைஸில் ஆட் பண்ணி பாருங்கள், அட்டாக் பண்ணான்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இது சிக்கன் போட்டோன்னே என்ன பண்ணுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. பசியில் இருந்தால் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்தோடனே கேட் ஃபிஷ்ஷை தூக்கி உள்ளே போட்டோன்னா இந்த சிக்கனை கவுன மாதிரி கவறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், காரோட டேங்க்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி மாற்றுற மாதிரி ஃபுல்லாக தண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டை போய் பிடிக்கலான்ட்டு இந்த டாப்பை திறக்கிறேன். இது எப்பவுமே என்னடா இது இந்த இப்போ இந்த இந்த வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த சந்து மாதிரி ஒரு கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் கீழே நீங்கள் உட்காந்தா தான் அதோட சைஸ் தெரியும், அந்த ஃபிஷ்ஷோட சைஸு. மற்றபடி இந்த சின்ன ஃப்ரண்ட்டில் உள்ள வியூவில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓரளவுக்கு வளர்ந்துருக்குன்ற மாதிரி இருந்தது. நம்ம எப்போவுமே வச்சிருக்க அந்த நெட் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்தா அந்த நெட்டு வந்து இதுக்கு சின்னதாக இருக்குது, அவ்வளோ பெருசு இருக்குது அது. அதுக்கப்புறம் சரி இதை கவரில் தான் பிடிக்க முடியும்னு ஒரு கவர் எடுத்து அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணி அதில் பிடிச்சி தூக்கி இதில் மாற்றினேன். ஏன்னா காருக்கும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கணுன்னே அதுவும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அது ரொம்ப பண்ணும். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டண்ட்டு என்னென்னா, ஆட் பண்ண உடனே நம்ம கேட் வந்து சும்மா டேங்கை சுற்றி பார்க்குற மாதிரி போச்சு. அது காருக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு மீன் வந்து இது வரைக்கும் கூட ஒரு மீன் இருந்ததே இல்லைல்ல சின்னதுலேருந்து. இது வந்தோடனே அந்த காருக்கு கீழே தான் அந்த கேட்டு சும்மா போச்சு. அதுக்கு அங்கே குதிச்சு இது என் எண்டுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், வீடியோவோட நாய்ஸ் நான் ஆட் பண்ணல, பயங்கரமான சவுண்டு. அங்கே ஜம்ப் பண்ணி இந்த கார்னருக்கு வந்தது. ஆனால் கேட்டுக்கு வந்து எந்த பயமும் இல்லை. இது இது யார் என்ன இதை பற்றி ஒன்றும் தெரியாதவருக்கு அவர் பாட்டுக்கு சும்மா டேங்கை சுற்றி பார்க்குறேன்னு வந்தார். ஆனால் காருக்கு என்ன பயம், இது தான் கீழே கீழே வருது இல்லை, இது எங்கே இது கடிக்க வருதோன்னு நினச்சிட்டு அது பயந்து தெரிச்சு ஓடுது கேட்டை பார்த்து. கேட்டு சுத்தமாக மதிக்கலை அலிகேட்டரை. அதுதான் மொத்தமாகவே இப்போ அது ரியாக்ஷனே இப்படி தான் இருக்கும் அலிகேட்டர் காரோடது. கேட் எங்கே வருதோ அந்த வழியிலேயே நிற்க மாட்டாப்புல, ரிவர்ஸ்லேயே போகிறாரு பாருங்க. ஸ்டார்டிங் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா தண்ணி ஃபில் பண்ணும்போது அதுக்கு மேலே அந்த குதி குதிக்குது. இந்த மேலே இந்த பிவிசி பைப்பும் இந்த மெஷ்ஷும் மட்டும் இல்லையோ, அன்னைக்கு கண்டிப்பாக தரையில் விழுந்து சரியான அடி வாங்கியிருக்கும். ஒரு 2 ஜம்ப்பு மேலே அந்த நெட்டில் போய் மூக்கு மாட்டி திரும்ப உள்ளே போய் விழுந்துருச்சு. இது அந்த அளவுக்கு பயப்படுது கேட்டை பார்த்து. சரி இது செட் ஆகுமா ஆகாதான்னு வேற தெரியல. நான் வேற 4 ஃபீட் டேங்க்கு தண்ணி இறக்கி விட்டுட்டு தான் கேட் ஃபிஷ்ஷோட டேங்கை தண்ணி இறக்கிட்டு கீழே அந்த கவரு பைப் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுங்களுக்கு வேற தண்ணி ஏற்றணும். நான் அந்த நேரம் வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி தண்ணியை மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிடுவோம், லைட்டை மட்டும் போட்டு விட்டு போயிடுவோன்னு போட்டு போயிட்டேன். பார்த்தேன் ஒன்றும் ஆகலை. ஸோ எந்த சண்டையும் போடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக 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 அலிகேட்டர் வந்து கொஞ்சம் காமாக ஆரம்பிச்சிது. ஓகே கிட்ட வந்தால் அந்த மாதிரி ஓடுறது குதிக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிது. ஸோ ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு க்ளீன் பண்ணாதனால தண்ணி ஏறிட்டே இருந்தது. ஆனால் கரெக்டாக தான் ஃப்ளோ போயிட்டு இருந்தது. மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஏற்றியாச்சு. ஃபீடிங் வந்து அலிகேட்டருக்காருக்கு நான் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டே, பார்த்துருப்பீங்க. கேட்டுக்கு நான் போடல. ஏன்னா இதை கேட்டை பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே போட்டோன்னே அது கண்டிப்பாக துப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது, புது தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் கேட்டுக்கு போடல. மேபி அதனால் இது இந்த மாதிரி காரை சுற்றி சுற்றி வருதா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ஃபீடிங்கும் போட்டேன். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய பீஸ் ஒன்று காருக்கு இந்த சைடும், கேட்டுக்கு ஒரு சின்ன 2 பீஸ் சிக்கன் அங்கே போட்டு பார்த்தேன். பார்த்தா 2மே சாப்பிட்ருச்சு. சரியான ஷாக் எனக்கு. எப்புட்றா இது இவ்வளோ குதிச்சு அங்கேயும் இங்கேயும் அலப்பறை பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சும்மா போட்டால் இதுவும் சாப்பிடுது அதுவும் சாப்பிடுது. நம்பவே முடியல. மாற்றின உடனே இப்படி சாப்பிட்டதே கிடையாது இதுங்க, ஆனால் சாப்பிட்ருச்சுங்க. அதுக்கப்புறமும் சாப்பிட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் காருக்கு அந்த பயம் இருக்குது. அப்படியே பம்மி பம்மி தான் போயிட்டு இருந்தது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே போகிற போகல பார்த்தா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க 2 பேரும். ஆனால் இந்த வீடியோ எடுத்து தான் 2 நாள் இருக்குமா, இன்னுமே காருக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. கேட்டு முன்னாடி வந்ததுன்னா போக மாட்டுது. ஸோ இது எதுக்காக மெயினானா, இந்த டேங்க் இங்கே இருக்குது பாருங்கள், நனைஞ்சி ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த டேங்க்கு. அதனால தான் அதை உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு தான் இவ்வளோ பிளானும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்றதே இப்போ லைனாக சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட 4 ஃபீட் டேங்க் வந்து இப்போ உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்மளோட ரெட்டையில் இருந்ததில்ல, அந்த டேங்க் வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து ஜெயன்கோரா டேங்க் வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ மாற்றிட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ டேங்கை காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம
ரெட்டைல் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆனால் அந்த பாசிலாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது சிலிக்கானுக்கு அந்த சைடில் கார்னரில் போய் லாக் ஆனனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் இந்த எண்ட்லேயும் பாருங்கள், இது மட்டும் அப்படி இருக்குது. மற்றபடி டேங்க்கு பார்க்கறதுக்கு என்னமோ பயங்கர ஸ்பேஷியஸாக தெரியுது இப்போது. இதில் தான் நம்ம அரோனா வச்சுருந்தோம் கொஞ்ச நாள் தான். நான் இப்போ பார்க்கறதுக்கு நல்ல பெருசாக தெரியுது, 4 ஃபீட்டு. டாப்பு தான் ஏன்டா வாங்கணும்னு இருக்குது. இந்த அரோனா வச்சுருந்தனால டாப் வாங்கணும். இது ஆக்சுவலாக வேஸ்ட்டு கைஸ். இது இப்போ இந்த ஜெயன்கோரா டேங்க் நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபில்டரும் வேஸ்ட்டு. இது சஜஸ்டே பண்ண மாட்டேன் யாருக்குமே, இது வாங்கவே வாங்காதீங்க. தண்டக்கரமும் அது வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு வாரம் கூட தாங்காது. ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே கிடக்கணும். ஸ்பாஞ்ச் எடுத்து புடிஞ்சு போட்டு, இல்லைன்னா அது ப்ரெஷரும் வராது அதில். இது தேவையில்லாத வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபில்டரை வாங்கி. இது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது அங்கே உடஞ்சிருந்தது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உடஞ்சதை ஒட்டியிருந்தோம். எப்படியும் 2 சிலிக்கான் டியூப் போட்டு நான் ஒட்டியிருப்பேன் அடிஷ்னலாக. ஏன்னா இது கிராக் விட்டுருச்சு, வாங்கி ஒரு 6 மாதத்துலேயே கிராக் விட்டுருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 மாதத்தில் உடஞ்சிருந்தது. அப்புறம் இப்போ கிராக்கெல்லாம் சரி பண்ணி நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். அதை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம டாப் ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது. ஸோ இந்த டேங்க் இப்போதைக்கு எம்டி. நான் உங்களுக்கு வந்து பின்னாடி என்ன செட் பண்ணியிருக்கேன் அந்த டேங்க்லன்றதை காட்டுறேன். காரோட டேங்க் பக்கத்தில் ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்தது இல்லையா? ஆனால் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கல க்ளீன் பண்ணுறதெல்லாம். ஆனால் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்மளோட ஃபிஷ் ரூம். ஸோ இவங்க 2 பேரும் செட் ஆகிட்டாங்க. ஃபில்ட்ரு ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில, ஃபுல்லாக அடைச்சிட்டு ஸ்பாஞ்சு தண்ணியெல்லாம் மேலே ஏறி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், என்னடான்னு பார்த்தா இது வேறு கவுத்துட்டு இருந்தது இந்த ஃபில்ட்ரு, அதாவது இந்த சப்மர்சிவ் பம்பு. அதுக்கப்புறம் அதை நிமித்தி அது என்னன்னு பார்த்தா ஸ்பாஞ்சு வந்து அடைச்சிருந்தது ஃபுல் டஸ்டாகி. அப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டோடனே கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நம்மளோட ரெட்டையில் இருந்தது. ஸோ இங்கே தான் இந்த லீக், இந்த இடத்துல தான் இந்த லீக்கு. கரெக்டாக இங்கே நேராக கீழே தான் கொட்டும். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வந்துட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே வந்து 2 ஃபீட் டேங்க் வச்சு குட்டி கேட்ஃபிஷ் இருக்குது. அது வந்து ஜெயன்கோரா உள்ளே இருந்த டேங்க்கு. கீழே செனகல். ஸோ கீழே ஒரு எம்டி டேங்க் இருக்குது. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ். இந்த ஃபில்ட்ரு தாங்க வேறு லெவலு. இதுவும் சரி இதுவும் சரி. இது ஏன்னா இது வந்து நான் க்ளீனே பண்ணல, கல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டி, கல்லில் கையே வைக்கல ஆக்சுவலாக. டேங்க் அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு, தண்ணியை இறக்கி மீன் எடுத்துட்டோம். சரியான அக்ரெசிவாக இருந்தது ஜெயன்கோரா. இது வலையிலலாம் பிடிக்கக்கூடாது, இதையும் இந்த கவரில் தான் போட்டு பிடிக்கணும். இந்த வலையில தான் பிடிச்சேன், அதை வளைச்சி விட்ருச்சு அந்த கட்டையை. ஒரு இரும்பு ராடு, சின்ன ராடு மாதிரி வரும்ல, அதே வளைஞ்சிருச்சு. அந்தளவு அக்ரெசிவாக இருக்குது அது. ஸோ அந்த ஃபில்ட்ரு ஏன்னா ஃபுல் கலங்கல் தண்ணி, அந்த கல்லோட அழுக்கு. அப்படியே தண்ணியை இறக்கிட்டு ஃப்ரெஷ் தண்ணி ஏற்றினா ஃபுல் கலங்கல். அப்படியே அந்த ஃபில்ட்ரு ஆன் பண்ணது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். சரியான ஃபில்ட்ரேஷன் இது. அதே மாதிரி இந்த கிளாஸில் அது மாதிரி வராது, ஏன்னா அந்த பைப்பை போட்டு தண்ணிக்குள்ளே அதை வச்சுட்டனால தண்ணி கொட்டுறது வந்து கிளாஸ் பட்டு எதுவும் ஆகாது. ஏன் அந்த ஃபில்ட்ரு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கேருந்து நான் வந்து தண்ணியை ஃபுல்லாக இறக்கிட்டேன். ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கிரேவல் வந்து அவ்வளோ அழுக்கு. அது இப்போதைக்கு க்ளீன் பண்ண முடியாது, டைம் இல்லை. நைட் 2 மணி ஆகிடுச்சு இது பண்ணுறதுக்கு. அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாண்டோடு அப்படியே தூக்கிட்டு போய் டேங்கை பின்னாடி வச்சுட்டு கிரேவல்லாம் அப்படியே சொல்கிறது உள்ள டேங்குக்குள்ளேயே வச்சு ஃபுல்லாக கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இல்லை அப்படியே சும்மா கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அழுக்கும் அப்படியே மேலே வந்துடும் இல்லையா? அப்படி தண்ணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி பார்க்கத்தையே ஒன்றுமே தெரியாது உள்ளே என்ன இருக்குன்ற அந்த மாதிரி இருந்தது. அப்போது ஃப்ரெஷ் தண்ணி தான் அது ஆக்சுவலாக. தண்ணி ஏற்றுனதில் தான் அதை வாஷ் பண்ணேன், திரும்ப இறக்கிலாம் ஏற்றலை. அப்படியே போட்டுட்டு அந்த ஃபில்டரை மட்டும் ஆன் பண்ணி விட்டு வச்சுட்டு வந்துட்டேன். காலையில் பார்க்குறேன் தெளிவாக இருக்குது தண்ணி. அதே மாதிரி அந்த தண்ணி கொட்டுற இடத்துல வந்து ஒரு பைப்பு நானாக சும்மா மாட்டி விட்டனால தண்ணி கொட்டுறது வந்து அந்த டேங்க் ஃப்ரண்ட் கிளாஸில் போட்டு இந்த மாதிரி கரையாகாது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபில்ட்ரு ஓடுறப்போ வந்து நாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு ஒன்று வரும். அந்த ஃபில்டரில் அதெல்லாம் ஒரு சவுண்டும் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கரையும் வராது, ஃபில்ட்ரேஷனும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபில்டரை வந்து இப்போ நீங்கள் இந்த டாப் என்ன பண்ணணும், கைட்டி இந்த சின்ன கேப் வழியாக எடுக்க முடியாது. டாப்பை மொத்தமாக எடுத்து நவுத்தி
அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை தூக்குனீங்கன்னா டெயில்ஸ் எல்லாம் தண்ணி ஆகிடும். இல்லை பக்கத்தில் எதுவும் பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அதுவும் அழுக்கு தண்ணியாக மேலே வரும். ஊற்றுறப்போ அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாக நம்ம டேங்க்குள்ளே தான் கொட்டும். அந்த ஃபில்டரான டஸ்ட் எல்லாமே பாதி உள்ளே போயிடும். அதோடு தூக்கிட்டு வந்து அதை கழுவி மாட்டணும். அதுவும் மேக்ஸிமம் 5 நாள். அது உள்ள நிறைய வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா 5 நாள் தான் தாங்கும். அதுக்குள்ளே அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து ஸ்லோ ஆகிடும். நீங்கள் எடுத்து 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 க்ளீன் பண்ணி போகிறவே வெறுத்து போயிடும். எனக்கு உண்மையாக வெறுத்து போயிடுச்சு. தெரில, மேபி எத்தனை பேர் இந்த ஃபில்டரை வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு டாப் ஃபில்டர் தான். அது இல்லாமல் நம்ம 6 ஃபீட் டேங்க்கு நான் ஒரு ஃபில்ட்ரு, அதுவும் டாப் ஃபில்டர் தான் கிட்டத்தட்ட. அதுவும் பக்காவாக இருக்குது. ஸோ அலிகேட்டரை வந்து நான் இதே இடத்துல 6 ஃபீட் டேங்க்கில் வச்சுருந்தப்போ ஃபில்டர்லாம் போடாமல் வச்சுருந்தேன். அந்த வீடியோஸும் இருக்கும் இந்த நம்ம சேனலில். அவ்வளோ கேவலமாக இருக்கும் டஸ்ட்டு. கீழே பாட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தான் இருக்கும். தண்ணியும் அவ்வளோ மங்கலாக இருக்கும். இப்போ ஒரு டஸ்ட் இல்லை கீழே. நம்ம 6 ஃபீட் டேங்க்கில் வந்து டஸ்ட்டே கிடையாது. ரெட்டைலும் ஆட் பண்ணியிருக்கோம். டஸ்ட்டு சுத்தமாக இல்லை. ஸோ நான் இதுக்கே யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த டேங்க்குக்கே. ஏன்னா இந்த டேங்க்குக்கு நம்ம டாப் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில்வர் அரோனா வச்சுருந்தனால டாப் வாங்கினேன். இந்த உட் டைப் வந்து வேஸ்ட். இது பாருங்க, இது வேஸ்ட் இது. ஸோ இதை வாங்காமல் வந்திருந்தேன்னா அதே மாதிரி பிவிசி பைப்பில் வந்து மெஷ்ஷை கட்டி இதுலேயும் ஒரு டாப் ஃபில்டர் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் வந்துருக்கும். இப்போ இதில் நான் டாப் ஃபில்டர் வைக்கணும்னா ஒரு போர்ஷனை கட் பண்ணணும். சின்ன போர்ஷனை வந்து அந்த பாக்ஸ் சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் அதில் ப்ளேஸ் பண்ணி டாப் ஃபில்டர் வேணால் அதுக்கு செட் பண்ணலாம். ஆனால் 4 ஃபீட்டுக்கு வந்து நம்ம டாப் ஃபில்டர் தனியாக தான் வாங்கணும். ஸோ யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா செட் பண்ணுறது வந்து ஒரே டைம் தான் வச்சா தொல்லை இருக்காது. ஏன்னா இதுனா க்ளீன் பண்ணியே தலைவலி ஆயிரும் நமக்கு இந்த ஃபில்ட்ரு. இதே டாப் ஃபில்டர் போட்டு விட்டோம்னா நம்ம மேலே இந்த டப்பாவை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். அதே மாதிரி தண்ணி இறக்கி ஏற்றணும்னா தன்னால் ஃபில்டர் ஆகிடும். ஸோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த டேங்க்கில் வந்து பேரட் ஃபிஷ் திரும்ப ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பேரட் நம்ம வச்சுருந்துருக்கோம், அது எதுக்கு அடிச்சுக்குதுன்னே தெரியாது. ஒரு 2-3 வருஷத்துக்கிட்டே இருந்ததுங்க. நல்ல சைஸாக இருக்கும். டக்குலாம் வளர்ந்துடாது. அது ஒரு மீடியம் சைஸ் இருந்தது. ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, நல்ல பல்காக தான் இருந்தது. 4-5 இருந்தது. எதுக்கு அடிச்சுக்குதுங்கன்னே தெரியாது. ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுச்சு. கடைசியாக 2 இருந்தது. அதில் 1 காலி, 1 தனியாக இருந்தது. அது எனக்கு என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை. நான் அதுவும் இல்லை. அதுதான் அதுக்கிட்ட ஒரு பெரிய கடுப்பு. ஒன்றா தான் இருக்கும், திடீர்னு அடிச்சுக்கோன்னு தெரியாது. மேபி நான் வந்து பெலட்ஸே ட்ரை பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நான் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடிங் போடுறேனே, லைவ் ஃபீடு, இதுக்கும் சிக்கன் போடுவோன்னு கொஞ்சம் போட ஆரம்பிச்சது. அக்ரெசிவ் ஆகிடுச்சு வந்தமோ மேபி தெரில. பெலட்ஸே போட்டு ட்ரெயின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். ஸோ திரும்ப அது ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இல்லை திரும்ப ஃப்ளவரான் பக்கம் வேறு மைண்டு போகுது. ஆனால் எஸ்ஆர்டிலாம் பார்த்தா லைஃப் ஸ்பேன் வந்து அவ்வளோவா கிடையாது. டிவார்மிங் பண்ணிக்கிட்டு ஐயோ அது வந்து ரொம்ப லொட்டு பிடிச்ச வேலை இது. இப்போ இந்த அலிகேட்ரு, ரெட்டைலு இந்த மாதிரி ஹார்டியான ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு இந்த மாதிரி நோஞ்சாங்கோலியா ஃப்ளவரான் திரும்ப வளர்த்தோன்னா அது ஒரு தலைவலி. அதனால் இதுக்கு என்ன ஃபிஷ் வாங்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ரொம்ப ஹெவி பட்ஜெட்டாக இல்லாமல் மீடியமாக, ரொம்ப ஃபில்ட்ரேஷன் இந்த அடிக்கடி சிக்காகாமல் ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் ஃபிஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே இருக்கனால பிடிக்கும் போது போட்டு இல்லை டப்பு டிப்புன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா விலைக்கு ஆகுது. அதுக்கு தான் அது பின்னாடி இருக்குது எல்லாமே. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தண்ணியை தூக்கி வாரி அடிச்சிருவானுங்க. இங்கே வந்து அப்படிலாம் பண்ணோன்னா அப்புறம் வீட்டில் என்ன தான் கழுவு விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸி ஹேண்ட்லிங் ஃபிஷ்ஷாக வாங்கலான்னு பார்க்குறேன். பேரட்னா நெட்டில் அழகாக வந்து படுத்து பார்ப்பல. மீதி பார்க்கணும் யாரை வாங்கலான்னு. அதான் மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. திடீர்னு ஷார்க்கு பக்கம்லாம் ஆசை வருது. ஏன்னா அதுக்கு மோட்ரு தேவையில்ல இல்லையா. ஃபில்ட்ரேஷன் ஒன்று நல்லா வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். பார்க்கலாம் என்ன ஃபிஷ் வாங்கலாம்னு நீங்களும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து நம்ம சன்கனூர் வாங்க போயிருந்தோம் குளத்தூரில். ஸோ அவர் தான் இப்போ திரும்ப வராரு. லவ் பேர்ட்ஸ் வாங்கணுமா இந்த வாட்டி. சன்கனூர் வந்து பாடாப்படுத்து தவிர போட்டு அந்த அடி அடிக்குது. மாப்பிள்ளை நிம்மதியாக எதுவும் சாப்பிட முடியல போல். மீன், சிக்கனு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபேனில் பறக்கிறது அங்கே இங்கேன்னு அட்டுலியம் பண்ணிட்டு இருக்காப்புல சன்கனூர். இப்போ லவ் பேர்ட்ஸ் வாங்கணும்னு வராரு. சரி அவர் கூட போகிறப்ப தான் இந்த டேங்க்குக்கு வந்து கிரேவல் வாங்கலாமா வேணாமா, ஃபிஷ் வாங்கலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. பார்க்கலாம். இந்த ஃபில்ட்ரு தான் எனக்கு ஒரு மாதிரி கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. டாப் ஃபில்ட்ரு போட்டால் நல்லா இருக்குமேன்னு. ஆனால் ஓடு வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம், யோசிப்போம். அவங்க கூட போகிறப்ப அப்படியே சும்மா எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்ப்போம். கிரேவல் போட்டால் டாப் ஃபில்ட்ரு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃபில்ட்ரு இது கண்டிப்பாக க்ளீன் பண்ணாது, இது ஒரு வேஸ்ட்டு. ஸோ டாப் ஃபில்ட்ரு வாங்கினா கிரேவல் போடலாம்.
ஏன்னா சூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷை பொறுத்து இருக்குது. பேரட்னா ஓகே, கிரேவல் போட்டால் நல்லாயிருக்கும். மற்ற இந்த ஷார்க்கு அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. ஸோ பார்ப்போம். நான் கொளத்தூரில் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நானும் அவனை போய் லவ் பேர்ட்ஸ் வாங்க போகிறோம் அவனுக்கு. அப்படியே நம்மளும் பார்ப்போம், ஃபிஷ்ஷஸ் எதனா இருந்தால் வாங்கலாம். நீங்களும் கமெண்ட்ஸில் ஐடியா சொல்லுங்கள், இந்த டேங்க் எப்படி பண்ணலான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.